சென்னை நகரில் மெட்ராஸ் ஐ எனப்படும் கண் நோய் கடந்த சில நாட்களாக வேகமாக பரவி வருகிறது. இதுகுறித்து எழும்பூர் கண் மருத்துவமனை இயக்குநருடன் எமது செய்தியாளர் சசிகுமார் நடத்திய நேர்காணலை இப்பொழுது பார்க்கலாம். தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கண் நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்ராஸை ரொம்பவுமே வேகமான ஒரு முறையில் பரவிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக சென்னை, தமிழ்நாட்டுடைய தலைநகரம் சென்னையிலையும் இது அதிகமாக பரவிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. அங்கங்கே இதற்கான நடவடிக்கைகளையும் பொதுமக்கள் தரப்பில், அதாவது மருத்துவமனைக்கு உடனடியாக போய் சிகிச்சை எடுக்கிற ஒரு இதுலையும் இருக்காங்க. இந்த நிலையில் இந்த கண் நோய் இதிலிருந்து தங்களை எந்த வகையில் பாதுகாத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறது குறித்தும் நாம் மருத்துவர்கள்ட்ட கேட்கலாம். தற்போது நம்ம கூட எக்மோர் கண் மருத்துவமனையின் இயக்குனர் நமிதா புவனேஸ்வரி அவங்க இருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம கேட்கலாம். மேடம் வணக்கம். இந்த கண் நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்ராஸிலிருந்து தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை பொதுமக்கள் தரப்பில் எடுக்கலாம்? பாதுகாத்துக்கணுன்னாக்கா அந்த கண்டாமினேஷன் சொல்லுவோம் இல்லையா, ஒருத்தர் அந்த இன்ஃபெக்ஷன் வந்த நபருடைய செக்ரீஷன்ஸ் கண்ணில் டிஸ்சார்ஜ் கர்ச்சீஃபில் இருக்கும், பில்லோக்களில் இருக்கும், பெட்ஷீட்டில் இருக்கும், அவங்க தொடர துணியில் இருக்கும், அவங்க தொடர திங்ஸில் இருக்கும், ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த பொருள்களை தொட்டோம்னாக்கா நம்ம கை கழுவிடணும். அது நம்மளுக்கு தெரியாமல் இப்போ நிறைய பேர் இன்ஃபெக்ஷனோட எங்கே வேணால் தொட்டு வழி பப்ளிக் பிளேஸில் போகிறோம் இல்லையா, யாருக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குது, யார் எதை தொட்டாங்கன்னு தெரியாது. ஸோ அடிக்கடி கையை கழுவணும், கண்ணை கழுவணும். ஸோ ப்ரிவென்டிவ் மெஷர்னாக்கா இது ஒன்று தான் பண்ண முடியும். ஆனால் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சுனாக்கா நல்ல சுத்தமான க்ளீன் நல்ல தண்ணியில் கழுவிட்டு ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் போடலாம். ஒரு நாள் பாதுகாத்துக்கலாம். அக்ராஸ் த கவுண்டர் மருந்து வாங்கினாலும் ஒரு நாள் போடலாம். ஆனால் நிறைய நாள் போடக்கூடாது. டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் மருந்து வாங்கி போடக்கூடாது. ஸ்டீராய்ட்ஸு போடக்கூடாது. போட்டிங்கன்னா என்ன ஆகுனாக்கா கருவிழின்னு இருக்குது கண்ணில், நம்மளுக்கு கண்ணில் கலர் இருக்குது இல்லையா. மேம், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கண் நோய் வரக்கூடிய பல பேர் உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு போய் சிப்லாக்ஸ் மற்றும் இந்த சின்ன டியூப் மருந்து அப்படிங்கிறத உபயோகப்படுத்துகிறாங்க. இது மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் உபயோகப்படுத்துறதுனால இது அவருடைய கருவிழிகளை பாதிக்குமா? இதனால் கண் பார்வை பறிபோகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கா? கட்டாயம் இருக்குங்க. இப்போ அக்ராஸ் த கவுண்டரில் ஃபார்மசியில் இருக்கவரே படித்தவரா படிக்காதவரான்னு தெரியாது. இப்போ டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ப்ரிஸ்கிரிப்ஷனையே மாற்றி கொடுக்குற நிலைமை தான் இப்போதைக்கு இருக்குது. அதை மாறணும். ஸோ டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் படி அந்த கொடுக்குற ஃபார்மசி, அதாவது அந்த மருந்து கடைக்கு போய் வாங்கிட்டு அந்த மருந்தை போடணும். ஆனால் கண் மருத்துவர் தான் பார்க்கணும். உடம்பு டாக்டர் பார்த்திங்கன்னா அது ஒரு எமர்ஜென்சிக்கு தான். ஸோ கண் மருத்துவர் பார்த்தா தான் அதனுடைய அந்த வைரஸ்ங்கிறது கன்ஜங்டிவாக மட்டும் இல்லாமல் கார்னியா, அதாவது கருவழியாக அஃபெக்ட் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ அதை அஃபெக்ட் பண்ணிச்சுனாக்கா அது வித்தியாசமான இன்னொரு வேறு ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்க வேண்டியது இருக்கும். அது கண் மருத்துவர் ஒருத்தரால் தான் கொடுக்க முடியும். ஸோ கட்டாயம் ஒரு குவாலிஃபைடு படித்த கண் மருத்துவரை பார்க்கறது தான் அது உத்தமமான வேலை. இந்த மாதிரி மெட்ராஸையினால் பாதிக்கப்பட்டவங்க உடனடியாக செய்யக்கூடிய வேலைகள் என்ன, செய்யக்கூடாதவை என்ன? ஏன்னா கண் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் அதை செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை அப்படிங்கிறது அது இருக்கா? செய்யக்கூடியவைனாக்கா முதல்ல அவங்களுடைய கண்ணை அவங்க பாதுகாத்துக்கணும். அவங்ககிட்டருந்து மற்றவங்க பரவாமல் பார்த்துக்கணும். எதுக்கு கருப்பு கண்ணாடி போடுறோன்னாக்கா அந்த டிஸ்சார்ஜெல்லாம் வெளியில் போகக்கூடாது. மற்றவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு தெரியும், இவங்களுக்கு ஒன்று கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, இல்லைனா கருப்பு கண்ணாடி போட்டிருக்காங்க, கண் நோவு இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அது ப்ரொடெக்ஷன் தான் அவங்களுக்கு. ஸோ ப்ளஸ் அவங்களுடைய கைகளை நல்லா சுத்தமாக கழுவிக்கணும். அவங்களுடைய தொடர பொருள் எதுவுமே தேவையில்லாமல் தொடக்கூடாது. அவங்க காமன் பிளேஸ், இந்த பப்ளிக் நிறைய கும்பல் சேர்கிற இடத்துல கூட்டம் சேர்கிற இடத்துல கட்டாயம் போகக்கூடாது. அவங்க மருந்து மாத்திரையெல்லாம் ஒழுங்காக சாப்பிட்டு கிளியராக பண்ணிக்கணும். நார்மலாக இந்த கன்ஜங்டிவைட்டிஸ் 3 நாளில் கிளியர் ஆகணுங்க. கிளியர் ஆகலைனாக்கா அந்த ரெசிஸ்டன்ட் ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம். ஸோ அது இன்னும் ஜாஸ்தி பிரச்சனை உண்டாக்கும். அதாவது கருவிழி அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா சூப்பர்ஃபிஷியல் பங்க்டேட் கெரட்டைட்டிஸ் சொல்லுவோம். அது கருவிழி அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா கண் பார்வை கட்டாயம் போகிறதுக்கான சான்சஸ் ஆர் மோர். ஸோ அது மாதிரி இருந்துச்சுனாக்கா ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த கண் பார்வை சரி பண்ணுறதுக்கு கண் மருத்துவர்கிட்ட கட்டாயம் போகணும்.